guys, welcome back to our G Rankings. என்னடா இவ்வளோ நாள் வீடியோ போடலான்னு கேட்டிங்கன்னா, இது எப்படினாலும் நான் இதை தான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்கிறேன் சரியா? நம்மளுக்கு இப்போ எங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அதனால் வீடியோ போடலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இவ்வளோ நாளாக கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அப்படி போய்கிட்டு இருந்ததுனால வீடியோ போட முடியல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா வச்சுருந்த ரூமை இப்போ நம்ம ரூமாக மாற்றிக்கிட்டோம். அதே நான் ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன் சரியா? அவ்வளோ பெரிய ரூம்லாம் பிசி செட்டப் அப்படிலாம் நினைக்காதீங்க, சும்மா ஒரு வச்சுருக்கேன் ரூமு சரியா? இப்போ நம்ம ஐடி ஒரு தரமான ஓசி ஐடியாக மாறிக்கிட்டு இருக்கு சரியா? ஓகே, தரமான ஓசி ஐடி. ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம இது வரைக்கும் ஒத்த பைசா கூட டாப்அப் பண்ணல. எடுத்தது எல்லாமே வாசினா வாசி, பக்காவான வாசி. அதே மாதிரி வாசி பண்டிலாக எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் பாருங்கள், இந்த ஜிராயா பண்டில், ஊராட்சி மறு பண்டில், ஜுஜுட்சு காய்சனு, இப்போ புதுசாக லக்கி ராயல் விட்டது சரியா? அதுக்கடுத்து எமௌண்ட்டில் இந்த ஃபுட்பாலில் கொடுத்தது ஒரு வாசியை விட்டாமல் மொத்த வாசியும் நம்ம ஐடியில் இருக்குது சரியா? இந்த பேகு ஸ்கின்னு, அதுக்கடுத்து இந்த செத்து போயிட்டு வரும்ல போட்டி, அதில் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து எல்லா பைக்குக்கும் தரமான காருக்கான ஸ்கின்னு எல்லாமே இருக்குது. ஒன்று கூட டாப்அப் கிடையாது, பியூர்னா வாசி. அதே மாதிரி வாசி நம்ம ஐடி மாறிக்கிட்டு இருக்கு சரியா? இதுவே ஒரு 50% கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ புதுசாக விட்ட அப்டேட்டுக்கு போவோம் சரியா? ஓகே, இப்போ புதுசாக விட்ட அப்டேட்டில் உள்ளே வந்தோன்னா இப்படி காமிக்குது பார்ட்டி லாபி. அதில் நீங்கள் போய் வியூ ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் காமிப்பாங்க. ஒரு பண்டில் வருதா, இது ஒரு டாப்பு பண்டிலாக விட்டுருக்க வேண்டியது நம்மளுக்காக ஒரு வாசியாக விட்டுருக்கானுங்க. நல்லது, கரீனாக்காரனுங்க கொஞ்சம் நல்ல வேலை பண்ணியிருக்கானுங்க சரியா? எப்படியோ நல்லா தான் நடந்திருக்கு. அந்த பண்டில் எடுத்துட்டோன்னா கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகணும்ல, அதுக்கு ஒரு என்ட்ரி அனிமேஷன் இப்போ விட்ருக்கானுங்க. இதோ இந்த ட்ராப்பு, இந்த எலும்பு கூட்டில் வருதுல, அப்படியே டிஸ்கோ போட்டுக்கு டிங்கு டிங்கு சிங்கு அதே மாதிரி செம்மையாக இருக்குது. இது 2 மேஜிக் கியூப்பு, ஒன்று ஈவெண்ட்டில் வரும்னு சொல்லிட்டாங்க, இன்னொன்று நம்ம எப்படியாச்சும் அந்த ஃப்ரேக்மெண்ட்ஸை வச்சு எடுத்துருவோம். இதை எடுக்க பார்ப்போம். இந்த எமௌண்ட்லாம் வேண்டாம், இந்த என்ட்ரி அனிமேஷன் தான் வேணும். ஓகே, வேறு என்னது, அதை விடுங்க. ஃபஸ்ட்டு கிஃப்டெல்லாம் எல்லாமே பண்ணிக்கிட்டோம். ஃப்ரேக்மெண்ட்ஸ் இப்போதைக்கு 97 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம முடிஞ்சால் லைவ் போடுவோம் சரியா இன்றைக்கி? ஏன்னா நம்ம பிஆரில் டைமண்ட் 4 இருக்கோம், சிஎஸில் எலைட் ஹீரோய்க்கு 34 ஸ்டாரு. அதான் பிஆரில் குறைச்சி விட்டானுங்களே. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஈவெண்ட்டில் இது விட்ருக்கானுங்களே, அது என்னது, பிஆரில் வர்ற அந்த என்ட்ரி அனிமேஷனு வேணா காமிக்கிறேன் பாருங்கள், செமையாக இருக்கும். 3 நாளைக்கு தான் தந்துருக்கானுங்க, அது தந்திருக்காங்க, நம்ம சந்தோஷப்படணும். அதனால் நல்லா சந்தோஷப்பட்டுக்கிடுவோம். டீமாக போய் இறங்குறது ஜாலியாக இருக்குது. எப்படியாச்சும் எடுத்து ஒரு 3 நாள் லைவ் போட்டு ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம இதை எப்படியாச்சும் எடுக்கணும் சரியா? அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னடா இது க்ளிச் ஆகிக்கிட்டே இருக்கு என் ஃபோனு. சரி, கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம், அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க சரியா? எனக்கு இப்போ கேம் ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆளுங்க வேணும். நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா கொடுங்க, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு கொடுங்க, நம்ம எல்லாருமே ப்ளே பண்ணுவோம். நைட்டு வருவேன், நைட்டு நம்ம விளாடலாம். ஒரு 8 மணிக்கு மேலே அப்படியே விளாடுவோம். இப்போ ஒரு 16 இன்றைக்கே ஒரு 8 மணிக்கு முடிஞ்சால் லைவ் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிஆர்எம் ஸ்போர்ட்ஸ் அந்த கில்டுக்கு ஆள் வேணும். அன்அப்ரூவலில் தான் வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்து சேர்ந்துக்கோங்க சரியா? என் யூஐடியை கூட காமிக்கேன், வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியுமா அது? வெயிட் பண்ணுங்கள், தெரியுதான்னு உங்களுக்கு தெரியல. சைடில் நம்பர் வந்திருக்கும், அதை மட்டும் பார்த்து ரிக்வெஸ்ட்டு கொடுத்து நம்ம கில்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன கில்டு வார் மட்டும் விளாண்டா போதும், ரூல்ஸு நேம்ஸ்லாம் மாற்ற தேவையில்லை. கில்டு வார் விளாடணும். எப்போயாச்சும் நானே கில்டு வார் அப்போ ஆன்லைனில் தான் வருவேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து கில்டு வார் விளாண்டு கில்டு கொஞ்சம் லெவலப் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான். நம்ம கில்டு ரூல்ஸு அவ்வளோலாம் பெரிய ரூல்ஸ்லாம் கிடையாது,
வந்தோமா கில்டு வரலாண்டு டெவலப் பண்ணணும். ஒரு பெரிய போஸ்டிங்கில் நம்ம கில்டும் இருந்தால் நல்லாயிருக்கும். இனிமேல் வீடியோஸ் வரும். இன்றைக்கி முடிஞ்சால் லைவ் போட பார்க்குறேன். சரியா பாய். நம்ம லைவில் முடிஞ்சால் மீட் பண்ணுவோம். பாய்.